நீண்டவாறே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, சிலுவையிலே நீ தொங்கும் பொழுது சொன்ன வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேசும் முதல் வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுது திருவுளம் பற்றின முதல் வசனம் லூக்கா 23 அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கொல்கதா சிலுவை மரத்திலே சொல்லொன்னா வேதனையுடன் தொங்கிக் கொண்டிருக்கிறார் இயேசு. உடலெங்கும் வாரினால் அடிபட்ட காயங்கள், கூரான முட்களால் பின்னப்பட்ட முட்கிரீடம் தலையில் சித்திரவதையின் உச்சக்கட்டத்திற்கு சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. இரு கைகளும் கால்களும் ஆணிகளால் சிலுவை மரத்தோடு அடிக்கப்பட்டு அகோர வேதனையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு புறம் உடல் முழுவதும் காயத்தினால் மகாவேதனை, மறுபுறம் போவோரும் வருவோரும் பார்ப்பவர்களும் சூழ்ந்து நிற்பவர்களும் பேசுகிற நிந்தையான வார்த்தைகள், அவமான சொற்கள் அவருடைய நெஞ்சை பிளக்கின்றன. இவற்றின் மத்தியில் தான் ஆண்டவர் இந்த 7 வார்த்தைகளை சொல்லுகிறார். அதில் முதல் வார்த்தை மன்னியும். வேதத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு காரியம் என்னை அதிகமாக தொட்டது. அப்பொழுது என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது இயேசு. எப்பொழுது? கொஞ்சம் வேதத்தை ஆராய ஆரம்பித்தேன். இது தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக இருக்க வேண்டுமே என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயா 53 அதிகாரத்திலே 12வது வசனம் என் கண்களிலே பட்டது. வாசிக்கிறேன். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம். லூக்கா 23 அதிகாரம் 33 வசனம் சொல்லுது, அங்கே கபாலஸ்தலம் என்ற இடத்திலே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு. இப்பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. 3 காரியங்களை உங்களோடு கூட மிக சுருக்கமாக நான் பேசி கொஞ்சம் யோசித்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் நீர் பட்ட பாடுகளிலே பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா, அந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவ பிரிக்க முடியாத ஜெப வாழ்க்கை, அவரிடத்தில் காணப்பட்ட பிரிக்க முடியாத ஜெப வாழ்க்கை. இது ஒரு உருக்கமான ஜெபம். பாருங்கள், அந்த சூழ்நிலையிலும் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் தாங்கொண்டா வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அந்த வேளையிலும் ஜெபிக்கிறார், அந்த சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறார். இந்த அளவுக்கு அவருடைய ஜெப அனுபவம் இருந்தது. லூக்கா 22 அதிகாரம் 39 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், வழக்கத்தின்படியே, அப்படி என்றால் it was his natural thing. Every day he has the intimate relationship with the creator. தகப்பன், அவருடைய அப்பாவிடத்திலே, பிதாவிடத்திலே ஒவ்வொரு நாளும் வழக்கத்தின்படியே அவர் இந்த காரியத்தை கொண்டிருந்தார். This shows the intimate personal relationship with his heavenly father. அதே மாதிரி மத்தேயு 26 அதிகாரம் 39 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், சற்று அப்புறம் போய், பிதாவே, எங்க நடக்கிறது இது? கொல்கதாக்கு செல்வதற்கு முன்பாக, கெத்சேமனைக்கு செல்வதற்கு முன்பாக ஆண்டவர் பிதாவே, பிதாவோடு அவரோடு, பிதாவுக்கும் அவருக்கு இருந்த தொடர்பு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு அருந்து போகவில்லை. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். கெத்சேமனை தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்திலே வேர்வை இரத்த துளிகளாக வெளியே வரும் பொழுதும் கூட அவர் பிதாவிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இயேசுவை போல் ஜெப வாழ்க்கை நம்மிடம் காணப்பட்டால் அவரை போல் வெற்றி வாழ்க்கையும் நமக்கு காணப்படும். இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம். எந்த சூழ்நிலையில் ஒரு சின்ன காரியம் வந்துட்டுனா நம்ம அசந்து போயிடுறோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில்லை. ஏன் ஆண்டவரே என்று தான் கேட்கிறோமே தவிர, தகப்பனே, பிதாவே, என்னோட வாழ்க்கையில் இந்த காரியத்தில் என்ன கற்றுக் கொடுக்கிறீர் கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை. இயேசுவை போல் ஜெப வாழ்க்கை நம்மிடம் காணப்பட்டால் தான் அவரை போல வெற்றி வாழ்க்கையும் நம்மிடம் காணப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெபத்தின் முக்கியத்தை ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். பிரச்சனையின் உச்ச கட்டத்திலே ஜெபிக்கிறோமா, மனிதர்களை தேடி ஓடுகிறோமா, மனித காரியத்தை அல்லது உலக பிரகாரமான காரியத்தை தேடுகிறோமா? Prayer is not a begging bowl. It is an intimate personal relationship with God. மறந்து போகிறோம். நிறைய நேரத்தில் ஜெபம் என்பது இந்த
பிச்சை எடுப்பவர்கள் கையிலே இருக்கும் அந்த குவளை போல நாம் ஆண்டவரே இதை தாரும் அதை தாரும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது அல்ல ஜெபம். எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி தகப்பனே என்று கூப்பிடுகிற இந்த உறவு தான் ஜெபம். இது ஒரு உன்னத உறவு, தேவனோடு கொண்டுள்ள ஒரு ஐக்கியம். லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அவர்கள் சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார். அப்படியானால் நான் கூட வருகிறேன் என்று அர்த்தம். அப்படி போகும் பொழுது காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது, பிரச்சனை ஜாஸ்தியானது. அழகாக வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மோசம் அடையத்தக்கதாய். அப்படியானால் அவர்கள் என்ன செய்தார்கள்? காற்று அடித்த உடனே இயேசுவை எழுப்பவில்லை, இயேசுவே கூப்பிடல. கொஞ்சம் சொந்த முயற்சிகளை செய்து பார்த்தார்கள். அத்தனையும் தோல்வி. உள்ளே தண்ணி வருகிறது, செத்து மடிந்து விடுவோமே என்ற உடனே இயேசுவை அழைத்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையும் பல நேரங்களிலே அவரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக என்னென்ன காரியங்கள் எல்லாமோ செய்து பார்க்கிறோம். மனுஷர் காரியங்களை செய்து பார்த்துவிட்டு முடியவில்லை என்றுதான் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அகோர வேதனையிலே பிதாவே உருக்கத்தோடு மற்றவர்களுக்காக வேண்டுகிறார். நம்பர் 1, அழகாக நான் சொன்னேன், பிரிக்க முடியாத ஜெப வாழ்க்கை. இரண்டாவது பாருங்கள், இயேசு கிறிஸ்து போதித்ததை சாதித்தார். இவர்களுக்கு என்ற உடனே நான் யோசிக்க ஆரம்பித்தேன், எவர்களுக்கு, யாருக்கெல்லாம் இவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது லூக்கா 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம், பரியாசம் பண்ணினவர்களுக்கு. லூக்கா 22:64, முகத்தில் அறைந்தவர்களுக்கு, அவமானப்படுத்தியவர்களுக்கு. லூக்கா 22:65 நாம் வாசித்து பாருங்கள், தெரியும். தூஷித்தவர்களுக்கு, ஆண்டவரை தூஷித்தவர்களுக்கு. லூக்கா 23:10, குற்றம் சாட்டினவர்களுக்கு. பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிக்கொண்டே இருந்தார்கள், அவர்களுக்கு மன்னியும். லூக்கா 23:25 அடுத்ததாக நீதிக்கு புறம்பான தீர்ப்பை செய்த பிலாத்துவுக்கு அவர் வேண்டுகிறார். லூக்கா 23:33 சிலுவையில் அறைந்தவர்களை, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய சிலுவை காட்சியை அல்லது சிலுவையின் அன்பை ருசித்த உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுகிறார். ஏன் தெரியுமா? சிலுவை அன்பை நாம் ருசித்து விட்டோம். எத்தனையோ முறை, எத்தனையோ ஆண்டுகளாக இந்த புனித வெள்ளியை நாம் ஆசரித்து வருகிறோம். ஆனால் பல நேரங்களில் அவருக்கு விரோதமாக துணிகரமாக பாவத்தை செய்கிறோமே. நமக்காகவும் அவர் வேண்டுகிறார், நமக்காகவும் அவர் வேண்டுகிறார். இஃப் யூ டோன்ட் கம் அபார்ட் யூ வில் ஃபால் அபார்ட். தனியாக நீங்கள் ஆண்டவரிடத்திலே வரவில்லை என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை பலப்படுத்த முடியாது. என்ன போதித்தார்? உங்களுக்கு நல்லா தெரியும். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களையும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சொன்னார், சொன்னதை செய்தார். போதித்தார், போதித்ததை சாதித்து காட்டினார். ஏன் அவர் இதை செய்தார் என்றால் 2-3 காரியங்கள். ஒன்று, யாரை இவர்கள் அடிக்கிறார்கள், யாரை இவர்கள் கொலை செய்ய போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லையே, அறியாதிருக்கிறார்கள் என்று இவர்களுக்காக வேண்டினார். இரண்டாவதாக, ஒருவேளை இந்த இயேசுவின் சகாப்தத்தை முடித்து விட்டால் யூதருக்குள்ளே இந்த கலக்கங்கள் எல்லாம் நின்றுவிடும், கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி பாவம் தெரியாமல் செய்தார்கள், அவர்களுக்காக வேண்டினார், அவர்களையும் நேசித்தார். அது மட்டும் இல்லை, மூன்றாவது பார்க்கிறோம், அவர்கள் செய்த காரியம் என்ன என்றால் இதற்கு தண்டனை உண்டு. நியாயப்பிரமாணத்திலே இப்படி தூஷித்தவர்களுக்கு தண்டனை உண்டு. வேதத்திலே வாசிக்கலாமா? நியாயப்பிரமாணத்தில் தண்டனை உண்டு என்பதை இயேசுவும் அறிந்திருந்தார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பரியாசக்காரருக்கு தண்டனை. லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே தள்ளி கொண்டு போ, பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய வேண்டும், கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே, அவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இதையெல்லாம் அவர் போதித்தார். மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று போதித்தார், சாதித்து காட்டினார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், பல ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய மியூசிக் ஃபீல்டில் உள்ள ஒரு அருமையான சகோதரன், அதிகமாக நாங்கள் நேசிக்கிறவர்கள் தான், சென்னையில் வச்சு ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ ஷூட் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவனை நான் ஏற்கனவே வர வேண்டும் என்று அழைத்திருந்தேன். அதுக்கு நேரமில்லை. அதனாலே நாங்கள் அந்த பாட்டையும் அந்த பகுதியையும் நாங்கள் முடித்து விட்டோம். ஃபோன் பண்ணி சொன்னேன், வெரி சாரி, அவங்க கூப்பிட முடியல, நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். பயங்கர கோவம் அவனுக்கு. எல்லா ப்ரோக்ராமுக்கும் அழைத்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் இயேசு அழைக்கிறார் கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு அவன் தான் மிக முக்கியமான பிளேயர். முந்தின நாள் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருகிறது, சாரி ஐ கேனாட் கம் டுமாரோ, நாளைக்கு நான் வர முடியாது. பயங்கர கோவம் எனக்கு. சின்ன பையன், நாம் பார்த்து வளர்ந்தவன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஸோ எனக்கு நம்ம என்ன தப்பு செஞ்சோம், நான் சொல்லிட்டேன், சரி சாரி பண்ண முடியாது, இதுக்கு இவ்வளவு கோபமா என்று எனக்கு பயங்கர கோபம். வேற ஒருத்தரை வச்சு ப்ரோக்ராம் முடித்து விட்டோம். அவன் மேல் எனக்கு வைராக்கியமான ஒரு கோபம்.
சிறுவன் வேண்டுமென்றே ஒரு பெரிய ப்ரோக்ராமில் இது பண்ணிட்டான், அவனை மன்னிக்கவே முடியாது என்று சொல்லி உள்ளத்தில் மாறு தட்டி கொண்டிருந்தேன். இதே போல் ஒரு குட் ஃப்ரைடே டைமில் வரும்பொழுது ஆண்டவர் என்னோடு கூட அதிகாலை வேளையிலே பேசினார். மகனே, அந்த பர்டிகுலர் தம்பியை நீ மன்னித்து விட்டாய். ஆண்டவரே, நான் ஏன் மன்னிக்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் சொன்னேன், அவன் வேணுக்குன்னு என்னை டிச் பண்ணான், என்னை வந்து கவுத்தி விட்டான். சொல்ல போனான் அந்த ப்ரோக்ராமில், அவளை நான் மன்னிக்க முடியாதுன்னு சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அப்படி என்றால் நீ குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கே போகாத என்று சொன்னார். அவனுடைய வீட்டிற்கு நான் சென்றேன், கதவை தட்டினேன். அவனுடைய மனைவி கன்சீவ் ஆகியிருந்தார்கள். அவர்கள் வந்து கதவை திறந்தார்கள். போய் அவர் இடத்துல, ஐ எம் ஸோ சாரி, உனக்கு நான் முதலே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், கொஞ்சம் நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னேன். அவன் ஒன்றுமே என்னை பார்க்க கூட இல்லை, படுத்திருந்தான், வானத்துக்கு நேராக கண்களை பொறுத்திருந்தான். ஆனால் எனக்கு தலையில் உள்ள ஒரு பெரிய கட்டியை தூக்கி கீழே வைத்ததை போல் இருந்துச்சு. உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம். அவனுக்குரியவர்களே, நாம் தவறு செய்யாத பொழுது, நாம் எந்த விதத்திலும் தவறு செய்யாமல் நமக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற மக்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? சொன்னதை போதித்ததை சாதித்தார். இயேசு எந்த தப்பும் பண்ணலையே, அவரை அப்படி அடித்தார்கள், அவ்வளோ அவமானப்படுத்தினார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். மூன்றாவதாக அவரிடத்திலே நாம் கற்றுக்கொள்கிற பாரு, அவரிடத்திலே காணப்பட்ட ஒரு காரியம், இயேசுவிடத்திலே காணப்பட்ட நீங்காத தெய்வீக சமாதானம். முதல்ல சொன்னேன், அவரிடத்திலே காணப்பட்ட முதல் காரியம் பிரிக்க முடியாத ஜெப வாழ்க்கை. இரண்டாவது, போதித்ததை சாதித்தார். மூன்றாவதாக நீங்காத தெய்வீக சமாதானம் அவரிடத்தில் இருந்துச்சு. யோசித்து பாருங்கள், இந்த சூழ்நிலையிலே இவ்வளவு சமாதானத்தோடு அவர் அழகா அமைதியா அரவம் இல்லாமல், ஆண்டவரே, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்ல முடியுமா? தெய்வீக சமாதானத்திற்கு காரணம் தெய்வீக அன்பு அவரிடத்தில் காணப்பட்டது. இப்படி ஜெபிக்கிறார். தம்மை தொடர்ந்து துன்புறுத்தி கொண்டிருந்தவர்களை, கல்மனதோடு அவருக்கு விரோதமாக செய்தவர்களை கனிவோடு ஏறெடுக்கும் ஜெபம் இது. அசாதாரணமான இந்த சூழ்நிலையிலே, அநேக வேதனைகள் மத்தியிலே கனிவும் கருணையும் உள்ள ஒரு ஜெபத்தை, ஒரு விண்ணப்பத்தை அவர் எப்படி ஏறெடுக்க முடியும்? இது சாத்தியமல்ல. ஆனால் இயேசுவால் இது முடியும். எந்த சூழ்நிலையிலும் அமைதியான மனநிலையோடு, நிதானம் இழக்காத ஒரு மாடலை, ஒரு முன்மாதிரியை நமக்கு வைத்து சென்றிருக்கோம். சின்ன பிரச்சனை வந்துட்டுனா எவ்வளவு சமாதானத்தை இழக்கிறோம். எதிர்பாராத சம்பவங்கள், ஒரு வியாதி நம்மை தாக்கிவிட்டால் சமாதானம் போகுது முதல்ல, இல்லையா? ஆனால் ஆண்டவர் சமாதானத்தோடு, தெய்வீக அன்பினாலே நிரப்பப்பட்டதுனாலே சமாதானத்தோடு அழகாக சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். இது அவருடைய தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால், நாமும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல், எந்த சூழ்நிலையிலும் டென்ஷன் ஆகாமல், டிப்ரெஸ்ட் ஆகாமல், அல்லது எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காமல் பேச முடியுமே. கற்றுக் கொடுத்தார். உலகம் கொடுக்கிற சமாதானம், நமக்கு நிறைய நேரம் நம்மகிட்ட உலகம் கொடுக்கிற சமாதானம் இருப்பதனால தான் நம்ம மாறுகிறோம். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்கள்லாம் பயந்து போய் அடைத்து கொண்டு ரூமில் இருக்கும் பொழுது பயந்து தான் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வந்தால் நம்மளையும் காலி பண்ணிடுவாங்களோ. ஆனால் அவர் போய் பயப்படாதீர்கள் என்று சொல்லலை. வாசித்து பாருங்கள், வேதத்திலே அழகாக யோவான் 20 பார்க்கிறோம். அழகாக அவர் சொல்லுகிறார், போய் உங்களுக்கு சமாதானம். முதல்ல போறாரு, தோமா இல்லை. ரெண்டாவது இடம் போகும்பொழுதும் பயந்து இருக்கும் பொழுதும் உங்களுக்கு சமாதானம். இந்த அந்த சமாதானத்தை நம்ம ஆலயம் முடியும் பொழுது அழகாக ஒரு காரியத்தை, சமாதானத்தோடே பொங்கல், அழகான நமக்கு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமையுள்ள சமாதானம் நம்மிடத்தில் இருக்கிறது. அதற்கு காரணம் அது வேண்டும், தெய்வீக சமாதானம் வேண்டும். அவருடைய ப்ரேயர் லைஃப், அவருடைய ப்ராக்டிஸிங் லைஃப், அவருடைய பீஸ்ஃபுல் லைஃப் நமக்கு வேண்டும். திருப்பி சொல்லுகிறேன், அவருடைய ப்ரேயர் லைஃப், அவருடைய ப்ராக்டிஸிங் லைஃப், அவருடைய பீஸ்ஃபுல் லைஃப், பிரிக்க முடியாத ஜெப வாழ்க்கை, போதித்ததை சாதித்த வாழ்க்கை, நீங்காத தெய்வீக சமாதான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்று விசுவாசிக்க. நடந்த ஒரு சம்பவம், US அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே சிக்காகோவிலே இது நடந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு தம்பதியர், ஆண்டவரை நேசிக்கிற, அற்புதமாக ஊழியம் செய்கிற, பிஸ்னஸோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்க ஒரு தம்பதியர், ஒரே ஒரு அழகான மகள், அவள் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிறாள். அவளை குறித்து பல கனவுகளை இவர்கள் வைத்திருந்தார்கள். ரொம்ப அருமையாக அவளும் பாடுவாள். ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மகள் தான். இந்த குடும்பமும் இயேசுவை நேசிக்கிற ஒரு குடும்பம். ஒரு நாள் கல்லூரியிலிருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது கயவன் ஒருவனுடைய கையிலே மாட்டி அவள் சின்ன பின்னமாக்கப்பட்டு அவளை கொன்று விட்டான் அந்த மனிதன். உங்களுக்கு தெரியும், US 24 hours உடனே பிடிச்சிட்டாங்க. பல கேமராஸை வச்சு கண்டுபிடிச்சி அவனை உள்ளே அடைத்து விட்டார்கள். இந்த குடும்பம் உடைந்து போனது. ஒரே ஒரு மகள். எத்தனையோ காரியங்களை நினைத்திருந்தோமே, இவள் வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டதே. இதே போல லெந்து காலங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அம்மாவால் ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, அழுது கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் காலையில் ஆண்டவர் இடைப்பட்டார். மகளே, நீ என்னை நேசிக்கிறாய்? ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவரே, ஏன் வாழ்க்கையில் இப்படி ஒரு மகளை கொடுத்து இப்படி எடுத்து விட்டீரே என்று சொன்ன உடனே, அது எனக்கு தெரியும்,
நீ அவளை கொன்றவனை மன்னித்து விட்டாயா என்று கேட்டாராம். அதிர்ந்து போனார்கள் இந்த அம்மா. எப்படி ஆண்டவரை மன்னிக்க முடியும்? ஒரே ஒரு செல்ல மகள், அழகான மகள், இவளை எப்படி நான் மன்னிக்க முடியும்? முடியாது. ஆண்டவர் சொன்னார், அப்படி என்றால் நீ என்னை நேசிக்கவில்லை. நாட்கள் கடந்தது. இந்த ஈஸ்டர் டைமில் இவங்க போய் ஜெயில் அத்தாரிட்டிஸிடம் லெட்டர் எழுதி கொடுத்து அந்த மகனை வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோடு அழைத்து வந்தார்களாம். வந்து ஒரு கேக்கை அவனோட வாயிலை கொடுத்து சொன்னார்களாம், ஐ லவ் யூ மை சன், நான் உன்னை நேசிக்கிறேன் என் மகனே. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இது சாத்தியம்தானா? இது கட்டுக்கதையில் நடந்த சம்பவம். அன்புக்குரியவர்களே, முடியும். ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த தெய்வீக அன்பு நம்மோடு கூட இருக்குமானால் நம்மாலும் உங்களாலும் என்னாலும் அதை செய்ய முடியும். மன்னிக்கப்பட்டேன், மன்னித்து விட்டேன், மன்னிப்பின் சுவிசேஷத்தையே அறிவிக்கிறேன். மன்னிக்கப்பட்டேன், மன்னித்து விட்டேன், மன்னிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சம். செய்கிறோமா? மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால தான் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். மற்றவர்களை, எனக்கு விரோதமாக காரியம் செய்தவர்களையும் மன்னித்து விட்டேன். இந்த மன்னிப்பின் சுவிசேஷத்தையே உலகத்துக்கு நான் பிரகடனம் செய்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரா? கண்களை மூடி ஒரு வினாடி ஜெபிப்போமா? இந்த பாடலின் 2 வரிகளை என் மனைவி பாடும் பொழுது, ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நீங்காத ஜெப வாழ்க்கை, நீங்காத சமாதான வாழ்க்கை, சொல்வதை செய்யும் வாழ்க்கையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும். உள்ளம் எல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே, உம்மை அல்லால் வேறே தெய்வம் சொந்தமாக்கி கொண்டீரே. எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்ட என் ஏசையா, எத்தனையோ துரோகம் நான் செய்தேன், அத்தனையும் நீர் மன்னித்தீர். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனேவும் அன்பு கீடாய் நித்தம் செய்வேன் உம் சேவையே. மன்னிக்கப்பட்டேன், மன்னித்து விட்டேன், மன்னிப்பின் சுவிசேஷத்தையே அறிவிக்க நான் இருக்கிறேன். அன்பின் தகப்பனே, உம்முடைய நீங்காத ஜெப வாழ்க்கை, பிரிக்க முடியாத ஜெப வாழ்க்கை, சொன்னதை செய்யும் வாழ்க்கை, சாதிக்கும் வாழ்க்கை, போதித்ததை சாதிக்கும் வாழ்க்கை, நீங்காத தெய்வீக சமாதானம், தெய்வீக அன்பு எங்களோடு கூட இருந்து இந்த நாட்களிலே நீர் கற்றுக் கொடுத்த பாடங்களை அப்பியாசப்படுத்த உதவி செய்தலும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே.